உலகின் மிக பிரபலமான ஓவியங்களில் ஒன்றான மோனலிசா ஓவியத்தை லியோனார்டோ தா வின்சி 1503ஆம் ஆண்டு முதல் 1506ஆம் ஆண்டு வரை வரைந்தார். இந்த ஓவியம் பாரம்பரியமாக இத்தாலிய பிரபு ஃபென்லிசா டெல் ஜியோகோண்டோவை சித்தரிப்பதாக கருதப்படுகிறது. இது ஒரு வெள்ளை பாப்லர் பேனலில் எண்ணெயில் வரையப்பட்டுள்ளது. லியோனார்டோ அந்த ஓவியத்தை ஜியோகோண்டோ குடும்பத்திற்கு ஒருபோதும் கொடுக்கவில்லை. பிரான்சின் மன்னர் பிரான்சிஸ் 1519இல் லியோனார்டோவின் மரணத்திற்கு பிறகு மோனாலிசாவை வாங்கினார். இப்போது அது பிரெஞ்சு குடியரசின் சொத்தாக உள்ளது. 1797ஆம் ஆண்டு முதல் இவ்வோவியம் பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக உள்ளது மற்றும் உலகின் முக்கியமான கலைக்கூடங்களில் ஒன்றாகவும் பரிச்சயமாகியுள்ளது. மோனாலிசா என்ற பெயர் ஓவியத்தில் காணப்படும் பெண்ணின் முகம் மற்றும் அவளது வித்தியாசமான பார்வை காரணமாகவே பிரபலமானது. அவர் அற்புதமான ஒரு மனிதர் போலவே தோற்றமளிக்கிறார், ஆனால் அவளது முகத்தில் எவ்விதமும் உணர்வு இல்லாமல் இருக்கின்றது. இது ஓவியத்தை மேலும் மர்மமாக்குகிறது. இந்த ஓவியத்தில் வின்சி பிரபலமான ஸ்பேல்ஸ்டிகோ என்ற டெக்னிக்கினை பயன்படுத்தியுள்ளார். இது அவர் உள்ளத்தின் ஆழத்தையும் வண்ணங்களையும் மெல்லிய பரிமாணங்களோடு அழகாக உள்ளடக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் ஒரே நேரத்தில் மென்மையானது மற்றும் நிஜமாக காண பயன்படுகின்றது. மோனாலிசா ஓவியம் சுமார் 500 ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களும் கலை பண்பாளர்களும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து வருகிறார்கள். அவளது பார்வை எப்போது பார்த்தாலும் மாறுபடுவது போல் தோன்றும். இது பெரும்பாலும் கலை வல்லுநர்களால் மர்மமான பார்வை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஓவியம் உலகின் மிகப்பெரிய கலைப்படைப்பு என்று கருதப்படுகிறது. மேலும் அந்த தோற்றம், மர்மம் மற்றும் அதன் பின் விளைவுகளின் காரணமாக உலகம் முழுவதும் நம்மை ஈர்க்கின்றது. மோனாலிசா கலை உலகின் மிக முக்கியமான மண்டலமாகவே இருந்து வருகிறது. 1962ஆம் ஆண்டில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், 2023இல் 1 பில்லியனுக்கு சமமான வரலாற்றில் அறியப்பட்ட மிக உயர்ந்த ஓவிய காப்பீட்டு மதிப்பீட்டிற்கான கின்னஸ் மற்றும் உலக சாதனையை பெற்றுள்ளது.